கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை வாசிக்க கேட்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறுமாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று காலை பொழுதிலே தாவீதை குறித்து நம்ம படிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 25 சொன்னார், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் தன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவாக சொல்லுகிறார், என்னை பெரியவனாக்க கர்த்தருடைய காருணியத்தால், கர்த்தருடைய இரக்கத்தால், கர்த்தருடைய கிருபையால் மாத்திரமே முடியும் என்பதை அறிந்திருந்தார். நேற்று காலை பொழுதிலே சாலமோனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது 2 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் சாலமோனை குறித்து படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாலமோனை பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திர யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 3வது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது, கிழக்கத்தி புத்திரரில் மிகவும் பெரியவனாயிருந்தான், புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெரியவனாகிய யோபு, கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாகிய யோபு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். யோபு என்கிற வார்த்தைக்கு துக்கப்படுகிறவர் அல்லது துக்கத்தினால் புலம்புகிறவர் அல்லது நெருக்கப்படுகிறவர் என்று பொருள். துக்கப்படுகிறவர், துக்கத்தினால் புலம்புகிறவர் அல்லது நெருக்கப்படுகிறவர் என்று பொருள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோபு வாழ்ந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று பார்க்கும்பொழுது ஊத்ஸ் என்கிற ஒரு தேசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த தேசமானது அரேபிய தேசத்தின் கிழக்கு பகுதியிலே ஐபராத் நதிக்கு அருகாமையில் உள்ள ஒரு தேசமாக இது கருதப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட தேசம் என்பது மிக செழிப்பான ஒரு தேசம், நல்ல ஐஸ்வர்யவான்கள் வாழக்கூடிய ஒரு தேசம், செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாயிருந்தது. இந்த தேசத்தில் தான் தேவ மனிதனாகிய யோபும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த தேசத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. 7000 ஆடுகள் இருந்தன, 3000 ஒட்டகங்கள் இருந்தன, 500 ஏறுமாடுகள் இருந்தன, 500 கழுதைகள் இருந்தன, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் கிழக்கத்தி புத்திரர்களில் மிக பெரியவனாய் இருந்தான் என்று நம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தேசத்தில் யோபுடைய செல்வாக்கு எப்படி இருந்திருக்கிறது, ஊத்ஸ் தேசத்தில் யோபுடைய செல்வாக்கு எப்படி இருந்திருக்கிறது என்று யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரத்தில் அங்கே 7 முதல் 10 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்து கொள்வார்கள். யோபு நடந்து போகும் பொழுது தேசத்தின் வாலிபர்கள் ஒளிந்து கொள்வார்கள். முதியோர்கள் எழுந்திருந்து நிற்பார்கள். அப்போ யோபு அந்த தேசத்திலே பட்டணத்தின் வீதிகளிலே பயணம் செய்கிற பொழுது முதியோர்கள் எழுந்து நிற்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கொள்வார்களாம். யோபு அந்த வழியாக போகும் பொழுது பிரபுக்கள் பேசுவதை நிறுத்தி கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள்.
யோபு அந்த பட்டண வீதியில் நடந்து போகும் பொழுது பிரபுக்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டு தங்கள் கைகளால் வாயை பொத்திக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு யோபு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, அந்த தேசத்தில் திரளான ஆடுகள், திரளான மிருக ஜீவன்கள், திரளான பணிவேடைக்காரர்களை கொண்ட அந்த கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், நாம் பெரியவர்களாக மாற வேண்டும் என்று நாம் பல விதங்களிலே பிரயாசப்படுகிறோம். அந்த பரிசுத்த வேதத்திலே சுயமாக மாம்சத்திலே வளர்ந்து பெரியவங்க ஆனவங்களை விட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவனால் உயர்த்தப்பட்டு, தேவனால் பெரியவர்களாக்கப்பட்டவர்கள் வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அப்படியாக இந்த காலை பொழுதிலே கிழக்கத்தி புத்திரரில் மிக பெரியவனாக இருந்ததாக யோபுவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போ யோபுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, மிகப்பெரிய வசதி படைத்தவராக, கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். திரளான ஆடுகள், மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அவர் பெரியவராக இருந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட யோபு எப்படி பெரியவராக மாறினார்? கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? இந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பதற்கும், உயர்த்துவதற்கும், மேன்மைப்படுத்த கனப்படுத்துவதற்கும், அந்த தேசத்தில் கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக உயர்த்தப்படுவதற்கும் என்ன காரணம்? யோபு பெரியவனாக எப்படி உயர்த்தப்பட்டார் என்று நாம் படிக்க போகிறோம். அதில் யோபு 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உஸ் தேசத்திலே யோபு என்னும் பேறு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் உத்தமனும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யோபு என்கிற தேவ மனிதன் கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாய் இருந்ததற்கு காரணம் என்ன? அந்த தேசத்தில் எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய், எல்லாரை பார்க்கிலும் உயர்த்தப்பட்டவராய், எல்லாரை பார்க்கிலும் மிகவும் மேன்மைப்படுத்தப்பட்டவராக யோபு வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? யோபுவை கர்த்தர் அந்த தேசத்தில் மிகப்பெரியவனாக மாற்றியதற்கு காரணம் என்ன? யோபு எப்படி அந்த அளவுக்கு பெரியவராக்கப்பட்டார் என்று படிக்கும் பொழுது உத்தமத்தினால் பெரியவராக்கப்பட்டார், உத்தமத்தினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், உத்தமத்தினால் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். உத்தமம் என்கிற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு மாசற்றவர், தூய்மையானவர், ஸ்தோத்திரம், பாவம் செய்யாதவர். அப்ப யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு மிகுதியான ஆசீர்வாதங்களையும் மிகுதியான நன்மைகளை தெய்வம் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உத்தமம் ஒரு காரணமாய் இருக்கிறது. உத்தமமான மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப யோபு கிழக்கத்தி புத்திரரில் மிக பெரியவனாக கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னவென்று படிக்கும் பொழுது அவருடைய உத்தமம் ஒரு காரணமாய் இருந்தது, அவருடைய தூய்மை ஒரு காரணமாய் இருந்தது, அவருடைய பரிசுத்தம் ஒரு காரணமாய் இருந்தது, மாசற்ற ஒரு வாழ்க்கை காரணமாய் இருந்தது. அவர் உத்தமன் என்கிற வார்த்தையை 3 இடங்களிலே சாட்சியாக படிக்கிறோம். யோபு 1 அதிகாரம் 1வது வாக்கியம், யோபு 1 அதிகாரம் 8வது வாக்கியம், யோபு 2 அதிகாரம் 3வது வாக்கியம். அப்போ 3 இடங்களிலே நாம் படிக்கிறோம், அவருடைய உத்தமத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் மாம்சத்தில் ஓடினாலும், என்னதான் சுயத்தில் ஓடினாலும், என்னதான் இரவும் பகலாக நாம் உழைத்தாலும், தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற உத்தமம், தேவன் விரும்புகிற தூய்மை, தேவன் விரும்புகிற மாசற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாத பட்சத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாதவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, தேவ தரிசனங்களை காண முடியாது. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உங்கள் சிந்தையிலும், உங்கள் இருதயத்திலும், உங்கள் கண்களிலும், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தெய்வம் விரும்புகிற பரிசுத்தம், தெய்வம் விரும்புகிற தூய்மை, தெய்வம் விரும்புகிற மாசற்ற ஒரு வாழ்க்கை உங்கள் ஜீவிதத்தில் காணப்படுமானால் அந்த தேசத்தில் யோபுவை ஆசீர்வதித்து பெரியவனாக மாற்றினவர் உங்களையும் அந்த தேசத்தில் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப யோபு எதனால் பெரியவராக்கப்பட்டார், எதனால் பெரியவராக்கப்பட்டார் என்று படிக்கும் பொழுது அவருடைய உத்தமத்தினால். அப்போ ஸ்தோத்திரம், எதெல்லாம் அவருடைய பார்வையிலே உத்தமமாய் இருக்கிறது? ரூத் 3 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, முந்தின குணத்தை பார்க்கிலும் பிந்தின குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எதிலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய சுபாவங்களிலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், குணாதிசயங்களிலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய கேரக்டர்களிலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப யோபு என்கிற
என்கிற மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் இருந்தன. ஜென்ம சுபாவங்கள் இல்லை, பேய்களுக்கு அடுத்த சுபாவங்கள் இல்லை, ஜென்ம சுபாவங்கள் இல்லை, திவ்ய சுபாவங்கள். தெய்வம் விரும்புகிற ஒரு சுபாவம், ஸ்தோத்திரம், தெய்வம் விரும்புகிற ஒரு சுபாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அந்த மகன் நிச்சயமாகவே யோபுவை போல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. அப்ப தேவனுடைய வழி உத்தமமானது, அந்த வழிகளில் நடக்கிறவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள். அப்ப உத்தமமான வழியிலே நாம் நடப்பது உத்தமமாயிருக்கிறது. பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, பொறுமையுள்ளவன் உத்தமனாயிருக்கிறான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானித்து ஆராய்ந்து, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வழிகளிலே நடப்பானால், பொறுமையாய் சகித்து நடப்பான் என்று சொன்னால் அவன் உத்தமனாயிருப்பான். அப்ப பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 சொல்லுகிறது, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இச்சைகளுக்கு இடம் கொடாதபடி, கோபங்களுக்கு இடம் கொடாதபடி, உலக சிநேகத்திற்கு இடம் கொடாதபடி எவன் ஒருவன் தன் மனதை அடக்குகிறானோ அவன் உத்தமனாயிருக்கிறான். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10:18 வாசிக்கிறோம், கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன், மனிதனான் அல்ல. ஸ்தோத்திரம். உலகத்தார் அல்ல. கர்த்தரால் எவன் ஒருவன் புகழப்படுகிறானோ அவன் உத்தமனாயிருக்கிறான். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் உத்தமம். பரமையான இந்த காலை பொழுதிலே யோபுவை ஆண்டவர், ஸ்தோத்திரம், கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக மாற்றியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தெய்வம் விரும்புகிற ஒரு உத்தமம், தெய்வம் விரும்புகிற ஒரு தூய்மை, தெய்வம் விரும்புகிற ஒரு மாசற்ற வாழ்க்கை அவருடைய ஜீவிதத்தில் காணப்பட்டபடியால் அந்த உத்தமத்தினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோபுவை அந்த கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக கர்த்தர் மாற்றியதற்கு காரணம் என்ன? அந்த யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தில் 2வது வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று வேதத்தில் படிக்கிறோம். 2வது யோபுவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, யோபு எதனால் அவர் பெரியவராக்கப்பட்டார் என்று படிக்கும் பொழுது, யோபு என்கிற மனுஷன் சன்மார்க்கனாய் இருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். சன்மார்க்கன் என்று சொன்னால் நேர்மையானவன், நேர்மையானவன், ஸ்தோத்திரம், தூய்மையானவன் அல்லது சித்தம் செய்கிறவன், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன். அப்ப யோபுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்தில் ஓடுகிறவர் அல்ல, சுயத்தில் ஓடுகிறவர் அல்ல, மாம்சீக பலத்தில் ஓடுகிறவர் அல்ல, பெருமையில் ஓடுகிறவர் அல்ல. யோபுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு சன்மார்க்கன். அதாவது அவர் ஒரு நேர்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன், சகல காரியங்களிலும் நேர்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிற ஒரு மனுஷன். அதனால்தான் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? ஸ்தோத்திரம். அவர் சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் போகும் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தெய்வத்தை குறித்து நல்ல காரியங்களை அவர் பேசினார். காரணம், அவர் ஒரு சன்மார்க்கனாய் இருந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நேர்மையான ஒரு மனிதனாய் இருந்தபடியால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செய்கிற ஒரு மனிதனாக யோபு இருந்தபடியால், அந்த கிழக்கத்தி புத்திரரிலேயே மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாக யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது யோபுவை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? யோபுவை கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக மாற்றுவதற்கு காரணம் என்று படிக்கும் பொழுது, அந்த யோபு 1 அதிகாரம் 1 வசனத்திலே 3வது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிற வார்த்தை, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தேவ பயத்தால் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், தேவ பயத்தால் யோபு உயர்த்தப்பட்டார், தேவ பயத்தால் கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக உயர்த்தப்பட்டார். அந்த தேசத்தில் பல மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இந்த கடவுளை குறித்த பயம் இல்லை, தெய்வத்தை குறித்த பயம் இல்லை, கட்டளைகளை குறித்த பயம் இல்லை, கற்பனைகளை குறித்த பயம் இல்லை, ஸ்தோத்திரம், சத்தியத்தை குறித்த பயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் யோபு தான் வாழ்ந்த தேசத்தில் ஐஸ்வர்யவனாக இருந்தும், ஒரு இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவன்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமான காரியமா? ஆனால் ஐஸ்வர்யம் திரளாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுடைய வாழ்க்கையிலே அதிகமாகவே இருந்திருக்கிறது. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப அன்பானவர்களே, ஒருவேளை பணம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால்
தெய்வ பயம் உங்களுக்குள் இருக்குமானால் அந்த தெய்வ பயம் ஒரு நாள் உங்களை உயர்த்தும். தாவீதுக்குள் இருந்த தெய்வ பயம் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினது. யோசேப்புக்குள் இருந்த தெய்வ பயம் ஆசீர்வதித்து உயர்த்தினது. தானியேலுக்குள் இருந்த தெய்வ பயம் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நம்ம மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிறேன், பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் மனுஷர் தீமைக்கு விலகுவார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனிதனுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அவர்கள் தீமைக்கு விலகுவார்கள். தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, யோபு கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரியவனாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் பைபிள் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு விலகிறவன். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு சரியான வார்த்தை தீய காரியங்களுக்கு விலகி நடந்த ஒரு மனுஷன். பாவமான காரியங்களுக்கு, அக்கிரமமான காரியங்களுக்கு, எதெல்லாம் தெய்வத்திற்கு பிடிக்காதோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ, எதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானதோ, எதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் தீமையானதோ அதற்கு விலக்கி நடந்தார். தங்கள் கால்களை விலக்கி நடந்தார். தன் பிள்ளைகளை விலக்கி காத்து கொண்டார். தன் குடும்பத்தை விலக்கி காத்து கொண்டார். அப்ப தெய்வத்திற்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் யோபு செய்வதற்கு அங்கு துணிகரமாக நிற்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், உம்முடைய காருண்யமே என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. நீங்களும் நானும் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டுமானால், பெரியவனாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காருண்யம் நமக்கு தேவை, அவருடைய இரக்கம் நமக்கு தேவை. அப்ப யோபு என்கிற மனிதன் கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் உத்தமத்தினால் உயர்த்தப்பட்டார். ஸ்தோத்திரம். சன்மார்க்கத்தால் உயர்த்தப்பட்டார். தெய்வ பயத்தால் உயர்த்தப்பட்டார். ஸ்தோத்திரம். பொல்லாப்புக்கு விலகினதனால் உயர்த்தப்பட்டார். இந்த 4 சுபாவங்களும் இந்த 4 தன்மைகளும் நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படும் என்று சொன்னால், நீங்கள் வாழ்கிற அதே தேசத்தில், நீங்கள் வாழ்கிற அதே பட்டணத்தில், அதே கிராமத்தில், ஊழியம் செய்கிற அதே இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற அதே இடத்துல யோபுவை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவதற்கு இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த சோதனையோடு கூட தப்பிச் செல்வதற்கு ஒரு போக்கை உண்டாக்குவதற்கு தெய்வம் அனுகிரகம் செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. யோபு என்கிற தேவ மனிதன் கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாக எண்ணப்பட்டதாக நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, பெரியவனாக இருந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அந்த தேசத்தில் திரளான மனிதர்கள் உண்டு. ஆனால் யோபுவை ஆசீர்வதித்து உயர்த்தினர் ஆண்டவரே. அவருடைய உத்தமத்தினால் அவர் உயர்த்தப்பட்டார் ஆண்டவர். அவருடைய சன்மார்க்கத்தால் உயர்த்தப்பட்டார் ஆண்டவர். தெய்வ பயத்தால் உயர்த்தப்பட்டார். பொல்லாப்புக்கு விலகுவதினால் உயர்த்தப்பட்டார் ஆண்டவரே. அப்போ ஒருவேளை நாங்கள் மாம்சத்தில் சுயத்தில் ஓடிக்கொண்டிருப்போமானால் தயவாக மன்னியும் ஆண்டவரே. தெய்வ பயம் இல்லாமல், பொல்லாப்புக்கு விலகாமல், தேவ சித்தம் செய்யாமல், உத்தமமாக பரிசுத்தமாக வாழாமல் ஆண்டவரே மாம்சத்தில் ஓடுவோம் என்று சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது கூடாத காரியம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த பிள்ளைகளை கர்த்தர் தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. நேர்மையாக வாழ உதவி செய்யுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பென்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. தெய்வ பயம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே அதிகமாக உண்டாயிருக்கட்டும். பொல்லாப்புக்கு விலகட்டும் அப்பா, தீமைகளுக்கு விலகட்டும் ஆண்டவரே. இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மன விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. மன சஞ்சலங்களும் மன தவிப்புகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. இவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுங்க, குழப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்க. ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இவங்க ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.